ஒடிசா மாநிலத்தில் கேவலம் ஒரு 20,000 ரூபாய்க்காக இறந்து 2 மாதம் ஆன தங்கச்சியை வந்து குழியிலிருந்து தோண்டி எடுத்து ரோட்டில் தூக்கி போட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அந்த 20,000 ரூபா வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியம் அவருக்கு தான் தெரியும். பேங்க்கில் போயிட்டு எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்டதுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த அளவுக்கு கல்வி தகுதியும் கிடையாது. அந்த அளவுக்கு அதை விவரமாக எப்படி போய் வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணுங்கிற அளவுக்கும் கிடையாது. அப்படி இல்லை வந்து பேங்க்ஸ்லேருந்து அவங்களோட ரூல்ஸ் படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி சைன் பண்ணி அதை கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு நாம்ஸ் வந்து பேங்க் சைடு இருக்குது. ஆனால் வந்து இவங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்து காசை வாங்கிக்கோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது இறந்து 2 மாதம் ஆகி கூடையில் இருந்த அவங்களோட தங்கச்சி உடலை வந்து எதுவும் கூட தோண்டி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அவங்க தங்கச்சி வந்து நிஜமாகவே இறந்துட்டாங்க, நீங்கள் தான் வந்து நம்பி காசு எடுத்து தரணும், எனக்கு இப்போ ரொம்ப தேவையாக இருக்குங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. இது வந்து ரொம்ப மனதை உழுக்கிற சம்பவமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.